ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 143ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். மிக அருமையான வேத வசனம். தாவீது இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் அநேக சத்துருக்கள், அநேக போராட்டங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சத்ருவின் போராட்டத்தில் தாவீது என்ன செய்திருக்கிறார் என்று நாம் வேத வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு நன்றாக புரியும். அவர் தேவனை புகலிடமாக கொண்டிருந்ததை அவர் அறிவித்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சத்ருவின் போராட்டங்கள் இருக்கும்போது தேவனை நாம் புகலிடமாக கொண்டிருக்க வேண்டும். ஆனால் சத்ருவின் போராட்டங்கள் இருக்கும்போது அநேக மனிதர்கள் அந்த சத்ருவின் பிறகால சென்று அழிந்து விடுகிறார்கள். ஏனென்றால் அவன் பொய்யனாக இருக்கிறான். அதுபோல் அந்த பொய்யனுக்கு பின்பாகவே அவன் காரியங்களை, அவன் சொல்லுகிற வார்த்தையை நம்பி அநேக மனிதர்கள் என்று சத்ருவினால் அழிந்து விடுகிறார். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் சத்ருவின் போராட்டங்கள் வரும்போது சத்ரு அவனை தப்புவிக்கும்படியாக தேவனை புகலிடமாக கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நமக்கு வருகிற எல்லா சத்ருவின் போராட்டங்களை நாம் தப்பித்து கொள்ளும்படியாக தேவனை நீங்கள் புகலிடமாக கொள்ள வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் வீட்டாரே அவனுக்கு சத்ருவாக இருந்தார்கள். அந்த வீட்டார் சத்துருக்கள் அநேக துன்பங்கள், அநேக வேதனைகள், அநேக கஷ்டங்கள் கொடுக்கிற எல்லா நேரத்திலும் அவர் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை, அவரை புகலிடமாக கொள்ளுகிறதை நாம் வேதத்தில் அநேக இடங்களில் வாசிக்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் ஆத்துமாவை கூட தொடர்ந்து சத்ருவானவன் அவனுடைய பிராணனை வாங்குவதற்காக அநேக முறை சத்ரு அவனை அழிப்பதற்காக தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக திட்டங்கள் செயல்படுத்தி இருந்தாலும் அவன் சத்ருவை அவன் மேற்கொள்வதற்கு தேவனை புகலிடமாக கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக சத்ருவின் போராட்டங்கள் வாழ்நாளிலே அநேக நேரங்களில் வரும்போது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு சத்ருவை நாம் அழைக்கிறவர்களாக தேவனுடைய துணை கொண்டு தேவனை புகலிடமாக கொண்டு சத்ருவின் போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நீங்கள் தேவனை புகலிடமாக கொள்ள வேண்டும். தாவீதை போல ஒவ்வொரு நாளும் சத்ருவிற்கு நீங்கள் பயந்து அவனை மேற்கொள்ள முடியாதபடிக்கு, அவனோடு கூட அழிந்து விடாதபடிக்கு நாம் தேவனை புகலிடமாக கொண்டிருக்கும்போது மெய்யாகவே நம்முடைய எல்லா சத்ருவின் போராட்டங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் நாம் சத்ருவை ஜெயிப்பதற்கு தேவனை புகலிடமாக கொண்டு அவனை எதிர்த்து நாம் ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சத்ருவை ஜெயிக்கும்படியான எல்லா காரியங்களையும் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்துருக்களையும் நாம் ஜெயிப்பதற்கு தேவன் பலன் கொடுப்பார். தேவன் உங்களுக்கு புகலிடமாக இருப்பார். ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் மேற்கொள்ள தேவன் உங்களுக்கும் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தாவீது அவருடைய வாழ்க்கையில் பெலிஸ்தனை அவன் கோலியாத்தை கொன்றது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சத்ருவை மேற்கொள்ள வேண்டும். அவன் தொடர்ந்து வந்தாலும், அவன் அநேக போராட்டங்களை கொடுத்தாலும் நாம் அவனுக்கு அஞ்சாதபடிக்கு தேவனை புகலிடமாக கொண்டு அவனை ஜெயிப்பதற்கு தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் பலன் கொடுப்பார். தொடர்ந்து சத்ருவை ஜெயித்து நீங்கள் தேவனை புகலிடமாக கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்ருவின் போராட்டங்களையும் உண்மை புகலிடமாக கொண்டு நாங்கள் அவனை ஜெயித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படி நீர் வெற்றிகளை கொடுத்தீரோ அதுபோல் உங்களுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் சத்ருவை ஜெயிக்க நீங்கள் பலன் கொடுங்க. புகலிடமாக இருக்கும்படியாக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.